வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இந்த 2026 வரக்கூடிய பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல குரு பகவானை பார்ப்போங்க. குரு பகவான் உங்கள் ராசியில் தான் இருக்கார். பொதுவாக மிதுன ராசிக்காரவங்களுக்கு பூராமே நிறைய குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ ஏன்னா ஜென்மத்தில் குரு இருந்தாலே வனவாசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சிலருக்கு நிறைய அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாறுறது, ஒரு சிலருக்கு ஊர் மாறுறது, ஒரு சிலருக்கு வேலை மாற்றம், இந்த மாதிரியெல்லாம் கூட வரும். ஆனால் அப்படி அந்த ஊர் மாற்றத்துலேயும் முழு திருப்தி இருக்காது, வேலை மாற்றத்துலேயும் முழு திருப்தி இருக்காது. அந்த மாதிரியான ஒரு வேலையை செய்யும். அதனால தான் ஒரு சிலருக்கு அந்த நிறைய குழப்பம் மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சில படிக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்க படிக்கிற வேலையை ஒழுங்காக பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு அந்த மஞ்சக்காமாலை சொல்கிறோம்ல, மஞ்சக்காமாலை கல்லீரல் தொடர்பானது, கணையம், பித்தப்பை அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு சிலருக்கு நோய் நொடிகள் வரக்கூடிய ஒரு யோகமும் இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் கடன் தொந்தரவுகள் அதிகரிச்சிடும். ஏன்னா குரு பொருளாதாரத்துக்குடைய கிரகம். அவர் ராசி மேல இருந்தால் அந்த பொருளாதாரத்துறையில் நமக்கு ஏதாவது தொந்தரவை கொடுப்பார். ஆனாலும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் விலக போகிற டைம் தான். இன்னும் ஓரிரு மாதத்துலேயே உங்கள் ராசியை விட்டு அவர் விலகிடுவார். மே மாதம் விலகுவார். அப்படி விலகிற போது அதுக்கப்புறம் உங்களுக்கு நோய் நொடியோ குழப்பமோ தேவையில்லாத இடமாற்றமோ வேலை மாற்றமோ எதுவும் ஏற்படாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்கும். அந்த பண கஷ்டம் அப்படிங்கிறதே விலகிடும். அதுக்கப்புறம் பணம் நல்லா வர ஆரம்பிக்கும். அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். தொழில் ஓடாதவங்களுக்கு நல்லா தொழில் ஓட ஆரம்பிக்கும். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் வரும். கடன் காட்சியெல்லாம் கூட அடையும். ஸோ அப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் மட்டும்தான் இருக்குது. அது குருநாள மட்டும். மற்ற கிரகங்கள்லாம் நல்லது கொடுக்கும். இது ஒன்று மட்டும்தான். ஸோ அது சரியாச்சுன்னாலே உங்களுக்கு நிறைய நல்லதுகள் கண்டிப்பாகவே கிடைக்கும். அடுத்து திருமண பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பா திருமண பாக்கியத்தை கொடுப்பாருங்க. திருமண பாக்கியத்துல ஏற்கனவே இடைஞ்சல் இருக்கவங்களுக்கு இனிமேல் இடைஞ்சல் இருக்காது. அப்ப கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு பண்ணணுங்கிற எண்ணங்கள் வரும், பண்ணலாம். ஆனால் அதே நேரத்தில் கெட்ட பேர் எடுத்து கல்யாணம் பண்ணணுங்கிற அமைப்பு இருக்குது. அதனால் இந்த லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய யோகமும் இருக்கதா செய்து அதுக்காக வீட்டில் சொல்லிக்கொள்ளாமல் நம்ம எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஆனால் நிறைய மிதுன ராசிக்காரவங்களுக்கு அப்படி சொல்லாமவே வீட்டில் பண்ணக்கூடிய யோகம்தான் இருக்குது. ஆனால் அப்படி பண்ணுனா அது உங்களுக்கும் வருத்தத்தை தரும், பெற்றோருக்கும் வருத்தத்தை தரும் இல்லையா? ஸோ லவ் பண்ணினாலும் அது வீட்டில் சொல்லி அவங்களுடைய சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் பண்ணணும்னா நமக்கும் சந்தோஷம் இருக்கும், மற்றவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். அந்த வருத்தங்கள் அப்படின்னு இருக்காது. ஏன்னா ஒரு சிலருக்கு இப்போ நான் இடமாற்றம் இருக்குன்னு சொல்கிறேன்ல குரு ராசியில் இருந்தால், அதனால தான் ஒரு சிலர் வீட்டை விட்டு சொல்லிக்கொள்ளாமல் வெளியே போயிடுவாங்க. அப்படி போனால் அது நல்லதில்லை. சொல்லிகிட்டே போகலாம். அப்படி தான் நம்ம செய்யணும். சரி, அப்போ அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த நல்ல காலம்ங்கிறது டோட்டலாகவே வந்துடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் அந்த கணவன் மனைவி விஷயத்தில் ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்கிற மாதிரியே தெரியும். அதாவது நிம்மதி இருக்காது மாதிரியே தெரியும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்களுக்கு. ஏன்னா குரு உங்களுக்கு பாதகாதிபதி தானே. பாதகாதிபதி அப்படின்னா கொஞ்சம் அந்த திருமணஸ்தானத்தில் மட்டும் பிரச்சனை பண்ணுறவர். அதனால உங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிலருக்கு மட்டும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வேறு தொந்தரவுகள் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சூரிய பகவான் அற்புதமாக இருக்கார் இந்த மாதத்தில். அவருனால நிறைய நல்ல பலன்கள் இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, அரசியலில் பட்டம் பதவிகள் கிடைக்கிறது, அந்த மாதிரி விஷயமெல்லாம் சூரியனால தான் கொடுக்க முடியும். அவர் கொடுப்பார். நிறைய பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே கொடுக்காட்டி ஒரு சிலருக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அரசாங்க சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மாற்றணுன்னாலோ அரசியல்வாதிகளினுடைய உதவி கிடைக்கும். அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவங்களால உதவியும் ஒத்தாசையும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கதா செய்யுது. 10ல் சுக்கிரன் வேற இருக்கு. அது பட்டம் பதவிகளில் மாற்றம் ஏற்படணும்னு இருக்கு. ஒரு சிலருக்கு பட்டம் பதவிகள் மாறும், அவ்வளோதான். ஆனால் 10ல் சுக்கிரன் இருக்கவங்களுக்கு சிலருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி விட்டுரும். அதே மாதிரி சனி பகவான் வேற மார்ச் 6ஆம் தேதி தான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி. அது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா சனி 10ல் இருந்தால் நல்ல யோகம்தான். நல்ல பேர்ப்புகளை கொடுக்கும், நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட துறையில் வேலை வாய்ப்புகளை கொடுக்கும்.
ஐடி துறையில் வேலை வாய்ப்புகளை வந்து கொடுக்கறது கூடிய ஒரு அமைப்பும் இப்போ வந்து இருக்கதா செய்யுது. அதுபோக ஒரு சிலருக்கு புதுசாக தொழில் தொடங்கணுங்கிற அமைப்புகள் வந்து கூடி சீக்கிரமே வரும், தொடங்கிக்கலாம். என்ன தொழில் தொடங்கலாங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய முழு ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். உதாரணமாக இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலும் தொடங்கலாம். இப்போ டிரைவரு, கண்டக்டர், மெக்கானிக்கு, டிராவல்ஸ் வைக்கிறது, பெட்ரோல் பம்பு, வண்டி சார்ந்தது எது வேணாலும் வைக்கலாம். அதே மாதிரி இரும்பு பொருள் சார்ந்த தொழில், பிளாஸ்டிக்கு, கண்ணாடி, ரப்பரு, அது சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் கூட செய்கிறது கூடிய ஒரு யோகங்கள் இருக்குது, செஞ்சுக்கலாம். சிலருக்கு கட்டடக்கலை இருக்குல்ல, கட்டடக்கலை, ஆடை ஆபரணம், அழகுக்கலை, பியூட்டிஷியன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான தொழிலெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இப்போ இந்த மாதத்தில் வருது. தாராளமாக தொடங்கிக்கங்க, கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு கை கொடுக்குங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுக்கிர பகவான் 11வது ராசிக்கு வேற உங்களுக்கு வரப்போகிறார். மார்ச் 27 வருவார். அப்போ 11ல் சுக்கிரன் இருந்தாலும் ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமும் நல்ல செல்வாக்கும் ஏற்படும். அந்த திரைப்பட கலைத்துறைன்னு சொல்கிறோம்ல, அது சின்ன திரை, இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை சுக்கிரன் கொடுப்பாரு. அதே மாதிரி குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். இப்போ ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் அடுத்த குழந்தை வேணும்னு நினச்சாலும் அந்த பாக்கியத்தையும் அந்த சுக்கிர பகவான் வந்து கொடுப்பார், பார்த்துக்குங்க. செவ்வாயை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 9வது ராசியில தான் இருக்கார். செவ்வாய் 9வது ராசியில் இருக்கிறது அப்பாவுக்கு வேணா ஏதாவது கோபதாபங்கள் நிறைய வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த மாதம் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டில் வேலை படிக்கிறது கூடிய ஒரு அமைப்பு, அதெல்லாம் இருக்குது. ஒரு சிலருக்கு நம்ம நாட்டில் இருந்தால் வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, ஒரு சிலர் வெளிநாட்டில் இருந்தால் நம்ம நாட்டுக்கும் வரதுக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இப்போ இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது, அந்த யோகமெல்லாம் கூட இருக்கதான் செய்யுது. இப்போ செவ்வாய் பகவான் வந்து ஏப்ரல் 1 மீன ராசிக்கு போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு பூமி சம்மந்தப்பட்ட துறையில், காவல்துறையில், இராணுவத்தில், மருத்துவத்துறையிலெல்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இருக்கும். புதன் பகவான் வேற 10வது ராசிக்கு தான் உங்களுக்கு போக போகிறார் ஏப்ரல் 6. அவரும் வேலையை கொடுக்கக்கூடியது அமைப்பு அல்லது தொழிலை கொடுக்கக்கூடிய அமைப்பை தான் பண்ணுவார். ஸோ நிறையா கிரகங்கள் இந்த மாதம் 10வது இடத்துல இருக்கும். இப்போ புதன்லாம் வேலையை கொடுத்தா எப்படி கொடுப்பாரு? கல்வித்துறையில் வேலை கொடுப்பாரு. ஒரு சிலருக்கு அக்கௌண்ட்ஸ் துறையில், மீடியா துறையிலலாம் வேலை கொடுக்கறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்குது. எப்படியோ இவ்வளவு நாள் வேலை இல்லைன்னா வேலை கிடைச்சிடும். வேலை இருந்துச்சுன்னா அதில் நமக்கு முன்னேற்றம் இருக்கும். தொழில் இல்லைன்னா புதுசாக தொழில் தொடங்குவோம், இல்லைன்னா தொழிலை வந்து விரிவுபடுத்துவோம். அந்த அமைப்புகள் எல்லாம் கூட உங்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்குது. அதனால ரொம்ப சிரமமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கெல்லாம் இந்த பங்குனி மாதம் இல்லை. நிறைய நல்ல பலன்கள், நிறைய அதிர்ஷ்டமான பலன்கள், நீண்டகால நடக்காத நல்ல பலன்கள்லாம் கூட நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.